ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் இருக்கணும். வாங்க வாட பேசுகிற கேம் பிளேக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கிராணி சாப்டர் 1 ப்ளே பண்ணோம். இது நம்ம கிராணி சாப்டர் 2 விளாட்லாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிராணி சாப்டர் 1 வந்துட்டு மொட்டைந்து கிராணி சொட்டை கை மட்டும் வந்துடும். இந்த வாட்டி பார்த்தா மொட்டையன் சொட்டையன் 2 பேர் இருப்பாங்க. ரெண்டு சைடில் நம்ம டபுள் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஒரு டபுள் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் இருக்கேன். நான் வந்துட்டு இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹார்ட் மோடில் ட்ரை பண்ணலாம் பார்த்தா கதரை விட்டாங்க பயணமா. நான் வந்துட்டு நம்ம பர்த்டே ஸ்பெஷலாக போடலாம் பார்த்தேன். அது மாதிரி இன்றைக்கி தான் போடலாம் பார்த்தேன். ஆனால் வேலைக்கே முடியவும் இல்லை. அதனால சொல்லிட்டு அடப்பாடே எனக்கு வேணாம் சொல்லிட்டு பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ போடல. கொடுங்க ஹார்ட் மோடில் பண்ண ட்ரிக்கெல்லாம் இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் ப்ரோ அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போனால் அந்த கிராணி சொட்டை எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மொட்டையை குரோபார் எடுத்துகிட்டு எங்கே வருவான்னு தெரியாது. அது ரெண்டு சைடு வந்து அடிச்சு அதை கீழே வர வச்சு ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு ஓடிலாம் நம்ம பசங்க வந்துட்டு. அப்புறமேட்டு போனவன் ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி கைஸ் வந்துட்டு நம்ம என் தாத்தா வந்து கொஞ்சம் இறந்துட்டாரு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இந்த வாரம் உங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக சண்டே வீடியோ போடுறேன். அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்றேன். எனக்கு சொட்டை பார்த்து சொட்டை எவ்வளோ பொறுமையாக போகுது பார்த்தீங்கன்னா கைஸ். இது ரொம்ப பார்த்துட்டு அப்படி தெரிச்சு ஓடி வரும் கைஸ். அப்படியே ஓசி சூறு போடுற மாதிரி ஓடி வரும். அது இப்போ டக் டைப் இருக்கான். இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நீ பண்ண சொல்ல மாட்டேன். இது நம்ம வீடியோ வந்துட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதில் இருங்க ஹெலிகாப்டர் மாடல் போடு வேறு லெவலு. தேவையான பொருளை ஒரே கிடைக்குது. இருங்க இதில் என்ன இருக்குது டேசர் போடு. அதுக்கு மேலே ஸ்டன் கன் இது சாரி டேசர் ஸ்டன் கன்னு எலக்ட்ரிக் ஷாக் தான். நீ கிராணி சொட்டை எல்லாம் திரி விட போகிறோம். நீ இவ்வளோ என்ன இருக்குது இது கிளாஸ் ஃபியூஸு போடு வேறு லெவலு. கிராணி கூப்பிடலாம். இது என்னடா இது ரொம்ப எழுதி வச்சுலாம் இருங்க. சரி விடுங்க. சொட்டை நீங்கள் சொட்ட மாட்டே சுட மாட்டே வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெளிவுலாம் பார்த்தா நிசை வருது. இப்போ கேர்லெஸ்ஸாக தான் முடிச்சு விட்றோம் நம்மள. இருங்க போடுறான். இது கடை புல்லட் முன்னாடி மொட்டையை ஓடி வருவான். என் பொண்டாட்டியை அடிச்சு அது வரண்டா அடிச்சுட்டு வருவான். ரோஷம் வந்துடும் அவனுக்கு. இதை வேண்டாம் பாருங்க சொல்லிட்டு இருக்கும்போது நைஸ் வந்து அடிக்கலாம் பார்த்தா. இருங்க போடுறான். நீ இப்போ இது காப்பத்து அடிக்க வரியாடா கண்ட்ரி ப்ரூட் சாடா. அதை அப்படி டான்ஸ் ஆடுறான் துருத்தான் ஆடுறான். புறா சாவியா செக்யூரிட்டிக்கு இந்த மண்ணை செக்யூரிட்டிக்கு எடுக்கணும். இருங்க செக்யூரிட்டி விட்டு ஓப்பன் பண்ணிட்டு போட்டலாம். இதை வந்துட்டு இது ஏன் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு அவங்க தான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறா. அதான் ஓப்பன் பண்ணல. சென்னுட்றா இந்த சொட்டா மண்டையே சுட்டி வளர்ந்தாலும் அது சுட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே செம்மையாக சுட்டா அப்படி குளிச்சிடும். அதான் போடு என்னடா தவந்து போயிடுச்சு. அப்படியே லைஸாக புல்லட் படாமல் போயிடுச்சு. இருங்க வந்துட்டு எடுத்து திரும்ப சுட்டுலாம். இருங்க அந்த மொட்டையான சொட்டையை அந்த மண்டையை அடிக்கும். கிராணி மாதிரி வச்சா சுடுங்க மொட்டையான சொல்லலாம். திரும்ப அடிக்கணும் யோசிக்கணும் கைஸ். அடித்தா மண்டையை சுட்டுருவான்னு சொல்லிட்டு பயப்படணும். அந்தளவுக்கு பண்ணி வைக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணுறான். சைடில் ஓப்பன் பண்ணி உள்ள போய் இப்போ நல்லா இருக்குங்க க்ரோபாரு. ஓகே இதில் இன்னும் 3 எஸ்கேப் இருக்குது கைஸ் மொத்தமாக. போட் எஸ்கேப் இருக்குது, அப்புறம் டோர் எஸ்கேப் இருக்குது, அப்புறம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை டோர் எஸ்கேப் பண்ணலாமா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். நம்ம அடுத்து பண்ணலாம். அப்புறம் சூப்பரான விஷயம் கைஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம். யாராவது மெசேஜ் பண்ண முடியுது. நம்ம சேனலில் 153 சப்ஸ்கிரைப் வந்துச்சு கைஸ். தேங்க்யூ கைஸ் 153 சப்ஸ்கிரைப்ஸு. நான் வந்து நெருக்கெல்லாம் பயந்து ஷாக் ஆகிட்டான். பயணமா எப்பட்றான்னு கேட்டான்ட்ட. அதான் வந்துட்டு தரமாடா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எனக்கே பயங்கர ஷாக் கைஸ். வந்துட்டு நான் எதிர்பார்க்கல 153 வருவோன்ட்டு. தேங்க்ஸ் இருங்க. இங்கே பார்க்கலாம் வந்துட்டு கிராணி வந்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா பேசிகிட்டே இருப்பா வந்துடும் திரும்பலாம். கிச்சன் பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா அந்த கிராணி சொட்டை வருது. சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். வந்துட்டு நம்ம சேனலில் 153 இருந்துச்சு கைஸ். நான் எதிர்பார்க்கவே வரும்ன்ட்டு. தேங்க்யூ கைஸ். இவ்வளோ தூரம் இருங்க அந்த ஓனில் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் வரும்ன்ட்டு. கீப் சப்போர்ட் பண்ணிட்டு கைஸ். நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மொட்டை அதை வந்துட்டான். மொட்டையை பற்றி பேசுகிற மாதிரி டக்குன்னு மொட்டையை வந்துட்டான். இந்த மொட்டை எனக்கு என்ன தெரியல கைஸ். இந்த சொட்டை என்ன ஆனால் சரி கைஸ். மொட்டைன்னு தெரிஞ்சிடும். கேட்டால் அது உண்மையான காதல் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு போய் வந்து டேரக்ட்லாம் பேசுகிறான். இது இந்த குரோபார் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு கைஸ். இல்லை நம்ம செயின் கட்ட வேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. கீழே தான் யூஸ் பண்ணுறது. இருங்க கிளாஸ் பீஸ் எடுத்து போடலாம். வந்துட்டு கேட்டால் மொட்டையை கேட்டால் என்னடா எப்படி அவனுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டால் இதில் உண்மையான காதலுக்காக தான் தெரியுது அப்படின்றான். யாரா நீ வேறு சேர்த்துட்டான். இருங்க டோர் ஹேண்டில் தேவையில்லை தூக்கி போடுவேன். இருங்க கிராணி சொட்டை வந்து இது ஃபோட்டோ போட்டு ஸ்கன்னு எடுத்து அந்த கிராணி மொட்டையும் போட்டு பழக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பானர் வாங்கினது தோணுது மனசு தோணுது வந்துட்டான்ட்டு. இருங்க இப்போ இந்த குரோப்பர் எடுத்து விக்கில் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தான் போட்டு தரலாம் வந்துருக்க மாட்டாங்க நம்புகிறேன். நீ மறந்துடாதீங்க அது செஞ்சு சொல்ல முடியாது கைஸ். திடீர்னு ஸ்பான் ஆகிட்டு பின்னாடி வந்து அடிப்பாங்க சொல்ல முடியாது. எல்லாம் பயங்கர மொட்டையாக இருக்கானே அப்படியே ஓரத்தில் நிற்பான். ஸ்பார்க்கில் போனாங்கிட்டு ஓரத்தில் நிற்பாங்க கைஸ். கதவு ஓரத்தில் அப்படியே உரமாக டக்குன்னு அடிச்சிடும். அப்படியே அந்த மொட்டையெல்லாம் பயங்கரமான திருட்டுக்கலாம் அவனுக்கு தக்கத்தே இருக்கணும். டக்கு தூக்கி போடு. அடுத்து வேறு என்ன பொருள் தேவைன்னா நம்ம கிளாஸ் பீஸ் இருக்குது. இன்னும் வந்துட்டு ஹெலிகாப்டருக்கு தேவை கைஸ். ஹெலிகாப்டருக்கு அப்புறம் கேஸ் கேன் தேவை, ஃபியூல் தேவை நம்மளுக்கு. இருங்க கிராணி வர சொல்லலாம். சொட்டை வந்து ஹெட்ஷாட் அடிக்கலாமா வேணாம் மிஸ் சைடு பண்ணுறது பாடி ஷாட்டில் அடிப்போம். போகிறா சுறா சாவு துருத்தா சாவு ஷாக்கடிதா
கிராணி கதற விட்டாச்சு மொட்டையா அப்படி சொல்லி கற்றுது கிராணி. இந்த மொட்டை வருவான் சொட்டை அது வர அப்படின்னு வருவான். சொட்டை மண்டையை சுடலாம் போடு இப்போ மண்டை டங்குன்னு செம்மையாக இருக்குது அப்படி பொட்டோட குளிர்ச்சியாக இருக்குது ஒரு நிஜமாக குளிர்ச்சியாக இருக்குது பயணமாக இருங்க. அது ஸ்டன்னு நடு இருங்க. அது கிச்சன் அந்த ஒரு கிச்சன் பக்கம் போகாமல் பார்த்தா அடியில் அவனே வந்துட்டான் சாப்பிடா. இது மொட்டைன்னு சொல்ல முடியாது கைஸ், அதான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் நான். இல்லாட்டி சைட்லேருந்து அடிப்பாங்க கைஸ். அவன் உண்மையாக நிஜமே சொல்கிறேன் கைஸ். ஒருத்தர் அப்படி ஒழிஞ்சிப்பான். இப்போ வந்தோன்னா நம்ம டக்குன்னு மண்டையில் அடிச்சான்ல. அந்த மொட்டையை நம்பவே கூடாது. நீங்கள் அந்த பெஞ்ச் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே செல்ரினா சைல்டுக்கு போய்ட்டு இது பண்ணலாம். அது போன அந்த பக்கம் அது என்னாச்சுன்னு பார்த்தலாம். மீட்டு வந்துட்டு கிச்சனில் தான் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கவலை இல்லை. இங்கே பாருங்க ஒரு பானை இருக்கா, ஏன் மொட்டை எனக்கு பிடிச்ச பானை. இது வந்துட்டு வெப்பன் இருக்கும் கைஸ், ஷார்ட் கன் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி வச்சலாம். நம்ம அது ஒரு பானை தள்ளி விட்டேன் கைஸ். அந்த பானை வந்துட்டு நம்ம மொட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பானை. நீ தள்ளி விட்டீங்கன்னா மொட்டை எங்கே இருந்தாலும் காது கேட்டுரும், வந்துடும் அந்த இடத்துக்கு கரெக்டாக. யாரும் என் பானை தள்ளி விட்டு வரண்டா அப்படின்ட்டு வருவான். இருங்க இதுட்டு இங்கே செல்ரினா சைல்டு கைஸ். செல்ரினா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராணி 1ல் ஏஞ்சில்னா ஒரு பொண்ணு பார்த்தோமா, ஏஞ்சில்னா ஸ்பைட்ரு கீழே கூட ஸ்பைட்ரு இருந்துச்சு. அந்த பொண்ணோட பொண்ணு இப்போ கிராணிக்கு பேத்தி இந்த செல்ரினா வந்து பேத்தி. இங்கே இருக்கான் பாருங்க கோல்டு பேரான் ஒருத்தன் இங்கே இருப்பான் ஜெட்டி போட்டு 10 வருஷம் போடா கழுவா ஜெட்டி போட்டுருப்பான் வந்த பேரன். இருங்க அது கிராண்ட் எடுத்துகிட்டு போகலாம். கிராணி வந்துடும் அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் வராச்சு போட்டுடலாம், சத்தம் கேட்டு வரப்போகுது கிராணி. இருங்க பார்க்கலாம். இருங்க கிராணி சொட்டை மொட்டை இருங்க டாக்கலாம். அந்த கிரனேடை வந்துட்டு நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஆசை கைஸ். இங்கே இருக்க கண்ணு தெரியல மொட்டை சொட்டைக்கு போகிற காது முன்னால் எது கண்ணு தெரியாது சொட்டைக்கு. மொட்டை எனக்கு கிராணி சுதிருச்சு, அதான் பிளாஸ்ட் அடிச்சு கிராணி மிஸ் ஆகிடுன்னு நினச்சா பட்டுருச்சு. இந்த மொட்டை எனக்கு கண்ணு காது கேட்காது, ஆனால் கண்ணு தானே தெரியும். 2 பேருக்கு ஒரு விஷயம் இல்லை கைஸா. அப்புறம் ஹெலிகாப்டருக்கு ஓகே போடு வேறு லெவலில் ஹெலிகாப்டர் இன்னும் கேஸ் கேன் மட்டும் தான் கைஸ். அது கிடச்சா போதும் அப்படியே எஸ்கேப் போயிடலாம். நம்ம ஹெலிகாப்டரில் பறந்த வேண்டியதான். இங்கே பாருங்க கிளம்பி இங்கே அங்கே வெடிச்சு இங்கே கிடக்குது. எப்பறம் அந்த மொட்டை சொட்டைக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டரு இந்த கார் எப்படி வாங்கி வச்சுக்கலான்னு தெரியல கைஸ். ஹெலிகாப்டர் வச்சுக்கலாம் இப்போ அவன் பயந்து கைஸ். இந்த மொட்டையை அதுதான் சொன்னேன் கைஸ். அப்போ சொன்னால் சைட்லேருந்து வருவான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லானா தப்பிச்சிருக்க முடியாது. இப்போ அதெல்லாம் ப்ரோ பிளேயர் இன்ஸ்டிங் கைஸ். இந்த மொட்டை எனக்கு இந்த பக்கம் வரைச்சிட்டு ஓடிடலாம். மொட்டை இந்த பக்கம்டா ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போன வேறு. இந்த பக்கம் வேறு அன்லாக் பண்ணலாம் டோரை, அதை அன்லாக் பண்ணி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். சரி விடுங்க பரவாயில்ல இந்த போகலாம். எங்கள் மொட்டை மக்களே போயிருப்பான் திரும்ப மொட்டாடா. ஐயோ இப்போ கைஸ் சாமி இந்த நோட்டி பயம் ஊசுறாங்கள. நான் சொன்னேன் கைஸ் இந்த மொட்டை எப்படி தான் கைஸ் இந்த சவுட்டில் போய்ட்டு ஒளிஞ்சுப்பான். ஒளிஞ்சிட்டு இந்த வாட்டி அவனை வராச்சு சுற்றலாம் ஒளிஞ்சுப்பான். ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம அப்படி வரும்போது அடிச்சிடும். அதான் அது சுற்றிட்டு வருவோம் எனக்கு தெரியுண்டா அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் அந்த மொட்டையை. டே நான் கவனிச்சேன் ப்ரோ பிளே இன்ஸ்டிங் அதெல்லாம். இதெல்லாம் வந்து ப்ரோ பிளேஸ் மட்டும் தப்பிக்க முடியாதெல்லாம். ஓகே கைஸ் இங்கே ஒரு மொட்டையை எப்படா செத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் போட்டு தரேன் வேறு ஒன்றும் இல்லை. அதை அப்படி கீழே விழுந்து கிடக்குறான். எழுந்து வா அப்படின்ற விழுந்து கிடக்குறான். சொட்டையும் போட்டு தள்ளிட்டேன். அதான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறேன். இதுக்கப்புறம் லெக் பீஸு இந்த ஜெட்டி போடாதவனு ஜெட்டி போட்டவனு 10 வருஷம் பழைய ஜெட்டியை போட்டவனே லெக் பீஸ் இருங்க நான் கடிச்சிட போகிறாங்க. தம்பி ஒன்றும் பண்ணாடா இருறா லெக் பீஸ் என்ன வந்தேன். இவனுக்குலாம் லெக் பீஸ் கைஸ், எனக்குலாம் லெக் பீஸ் கொடுக்க மாட்டாங்க. இவனை போட்டு தரலாம். ஏன் போடல கிராண்ட் தூக்கி போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டோன்னு சொன்னேன். இந்த என் பேரானே போகிற சொல்லிட்டு சொட்டையும் மொட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படி வில்லத்தனமாக விடுவாங்க. ஹார்ட் மோடில் விளையாட போரும் கைஸ். அதெல்லாம் வந்து தேவையில்லை, நம்மளுக்கு பிரச்சனை தேவையில்லை. எனக்கு கேஸ் இல்லைன்னு இது தேவை, இதை எடுத்துகிட்டு போனோம். அதான் கைஸ் கடைசி பொருள். இப்போ வந்துட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் தூக்கிட்டு மேலே போட்டு மொத்த பொருள் தூக்கி மேலே போட்டு திரும்ப வேலையை முடிச்சிட வேண்டியதான். இதுக்கு ஒரு வெப்பன் எடுத்து வந்து வச்சுக்கணும் கைஸ். இந்த பக்கம் ரெடி இந்த மொட்டையும் சொட்டையும் வந்துட்டு நைஸாக அது மேலே இருந்து அடிச்சிடுவாங்க, நம்மளை சொல்ல முடியாது. எப்படி கீழே இருப்பாங்க, நம்ம தெரியாமல் முடிச்சுட்டோம்னா முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. கைஸ் இந்த போட்டலாம். இதில் இந்த பக்கம் கிடையாது இல்லை கைஸ். இதில் என்ன இருக்குது, இது என்னடா இது இருக்குது. இது கார் விழிச்சு ஹேண்டில் ஏதோ தூக்கி போடுறது வேஸ்ட் இது. ஓகே இந்த பக்கம் என்ன இதில் என்ன இருக்குது, வெப்பன் கீ இருக்குது. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு இப்போது சம்பவம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சம்பவத்துக்கு ரெடியாக கைஸ். இப்போ வேறு ஷார்ட் கன் சம்பவம் தான். இப்போது சொட்டா மொட்டை இன்றைக்கி வந்துட்டு டிக்கெட்டே இல்லாமல் பறக்க போகிறாங்க. இல்லை ஏரோப்ளைன் பறக்கிற மாதிரி பறக்க போகிறாங்க. இப்போ பறக்க விட்றலாம் நிறையா. ஷார்ட் கன் ரீலோட் பண்ணேன், அது 2 உண்டு. சொட்டா சவுண்டு கிட்ட அந்த பார்த்தா பாத்ரூம் தான் இருந்திருக்கு. போடு சாவு இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடுச்சு தான் பறந்துடும் கிராணி. எனக்கு மொட்டையை வருவான் பாருங்கள் சத்துக்கு. சொட்டை என்னை விட்டு போயிட்டே யார் சொட்டையை கொண்டுது காதலி கொண்டுன்னு சொல்லிட்டு வருவான். இது காதலிடா அவன் காதலி, இவன் காதலி. இவன் ஒரு காதலி. இங்கே இப்போ ஜாடி இருக்குது தள்ளி ஃபுட்பால் ஆடலாம் வச்சு. எனக்கு மொட்டை அடே மொட்டையா எனக்கு பியானோ வாசிக்கலாம். சொட்டை இந்த பியானோலாம் வாசிக்குங்க இருந்துச்சு வாசிக்குங்க கைஸ். வாயார் ரோல் ஆகுது ரொம்ப. இந்த சொட்டை வந்துட்டு இந்த பியானோலாம் வாசிக்குங்க கைஸ். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா பேச்சு பார்ப்பீங்க நீங்கள். சொட்டை வந்துட்டு பியானோ வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த மொட்டை என்னன்னா மேலே வந்துட்டு ஒரு ரேடியோ இருக்கும், அதை போட்டு டான்ஸ் ஆடுவான். அதில் அது வந்து முடிஞ்சவங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதில் இவரை மொட்டை வந்துட்டான். சொட்டையோட சுட்டு வருண்டா அப்படி சுட்டு வரான். இருங்க இந்த பக்கம் சொட்டையை இப்போ சொட்டை போது மொட்டை அந்த பக்கம் சுற்றி விட்டாங்கன்னா இருங்க பியானோவுக்கு வாசித்து சொட்டையை கூப்பிட்டு போட்டு தரலாம். சொட்டை இங்கே வாடி சொட்டை பியானோ மேலே கழிச்சா சொட்டைக்கு பிடிக்காது கைஸ். டென்ஷன் வரும். இங்கே யாரா பியானோ மேலே கழிச்சு நான் தண்டி வச்சேன் விளையாடி பண்ண போகிறேன் சாவடி அதான் போடு வேறு லெவலில் சத்துறாவ அதாவது செத்துருச்சு. மொட்டை அப்புறம் மொட்டை வேண்டாம். அதான் மொட்டை எனக்கு வந்துச்சு மொட்டை வேண்டாம் அவனுக்கு சாவு. அவ்வளோ 2 நிமிஷம் 30 செகண்ட் வர மாட்டாங்க. அதான் சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த ஷார்ட் கனை ரீலோட் பண்ணிட்டு அவன் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஷார்ட் கன் ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு, அதனால் எடுத்துகிட்டு போகலாம். எறான் புல்லட் என்னடா எடுக்க மாட்டான். அதான் எடுத்தாச்சு. ஓகே இப்போ ஷார்ட் கனை தூக்கிட்டு போய் மேலே போட்டுடலாம்.
மேலே போட்டு நம்மளுக்கு ஷார்ட் கன்னை வச்சு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போதைக்கு இது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போ ஃபஸ்ட்டு. டூலாக ஃபோட்டோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கைஸ், எந்த பகுதியை போய்ட்டு பாத்ரூம் ஓட்டிச்சிடலாம் பாருங்கள். டோரை தட்டி அன்லாக் பண்ணுறது போய்ட்டு ஈஸியாக போயிடலாம். நம்ம எந்த பகுதியை போய்ட்டு பாத்ரூம் வச்சுருக்கான் பாருங்கள் இந்த மொட்டையை அதுக்கே அவன் மொட்டையிலே சுண்ணும் கைஸ். அவன் சும்மா கூடாது. எந்த பகுதியை தூக்கி போய் வச்சுருக்கான் பாருங்க கைஸ் பாத்ரூமில். அதுவும் எங்கே ஊட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா கைஸ், பாத்ரூமில் போய்ட்டு பாத்ரூமில் எங்கே ஊட்டி சின்ன பகுதியை ஊட்டி வச்சுருக்கான். இந்த மொட்டையெல்லாம் சும்மா விடக்கூடாது கைஸ். அப்போ எனக்கு இந்த இதில் கடைசி இந்த கதவை மூடி வச்சிடலாம் கைஸ். இல்லாட்டி இந்த சொட்டா மொட்டை அடைச்சி வந்து நம்மளை பார்த்துட்டு திரும்ப அடிக்க வந்துடுவாங்க. இல்லை கேமரா இருக்குது, கேமராலாம் மொட்டையை பார்ப்பாங்க கைஸ். இதில் ஒரு செக்யூரிட்டி ரூமில் கேமரா இருக்கும் கைஸ். இந்த கேமரா வழியாக நம்ம மொட்டையை நம்மளை பார்ப்பான். என்ன பண்ணுறோன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தேடி வருவோம் நம்மளை. ஒரு ஸ்பார்க்கில் கேஸ் ஃபியூஸ் இது அங்கே போட்டலாம். ஓகே, இப்போ அந்த மொட்டை அந்த சொல்லியிருந்தேன் கேமரா வழியை பார்த்துட்டு நம்மளை தேடி வருவாங்க கைஸ். அது நம்மளும் பார்க்கலாம் அந்த கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. என்னடாச்சு கிளாஸ் ஃபியூஸ்லேயே வந்துருச்சு. இது எடுத்து மாடலாம் போட்டலாம் கிளாஸ் ஃபியூஸ். இப்போ தான்டா மேலே வச்சேன். ரெண்டாவது வேலையை பார்க்க வைக்கிறீங்களா? என்னாச்சு மேலே மாட்டிச்சாண்ணே? ஐயோ ரீஸ்டார்ட் பண்ணுமா கைஸ்? மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா காணாத அந்த இருக்குது. எட்ரா கிளாஸ் ஃபியூஸ் எட்ரா. ஐயோ எடுக்க மாட்டானே. ஏணி வேலையை ஏறலாம் எடுக்க மாட்டான். ஸ்டன் அடிச்சு தள்ளி பார்ப்போம். வேலைக்கு அவளையே சைட்லேருந்து அடிச்சு பார்ப்போம். ஸ்டன் வச்சு சைடு வேலையை அடிச்சு பார்க்கலாம். எப்படி எடுக்கலாம்? அப்போ செம்ம லக்குடா. செம்ம ஜஸ்ட்டு கைஸ் பக் அடிச்சுன்னு வச்சுருந்தேன் நானும். பரவாயில்ல லக்கு கைஸ். லக்கில் தப்பிச்சுட்டு நம்ம கிளாஸ் பீஸ் தட்டி ஓரத்தில் போட்டு வச்சலாம். அவ்வளோதான் உழுவில் தட்டி ஷார்ட் கன் தூக்கி ஓரமாக வச்சலாம். அதுக்கு வந்துடும் போது போடாங்கட்டு ஒரு டிக்கில் போக முடியாதனால வந்துட்டு இந்த சொட்டை மொட்டை சவுண்டு கிட்ட வந்தால் வந்துடுவாங்க. நம்ம உழுவுற சவுண்டு கேட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம சொட்டை இந்த மொட்டையை ஏதாவது கேமரா பார்க்கணும் வந்தாலும் அது பிரச்சனை தான் நம்மளுக்கு. நீங்கள் டக் டேப் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த டக் டேப் வச்சு ஒரு வேலை பண்ணுங்க கைஸ். அவங்க சொல்கிறாங்க நீ பார்த்தா லாஜிக்கே அந்த மாதிரி கைஸ். எப்பட்றான்னு கேட்பீங்க நீங்கள், அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ், காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறமேட்டு வீடியோ பார்க்கறனால மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கேமரா அப்படி முன்னாடி வச்சுக்கலாம். கேமரா பார்க்கலாம். நம்ம இந்த பட்டன் நமக்கு எங்கே சொட்டை போது பாருங்க. சொட்டை காட்டுறேன் உங்களுக்கு. சொட்டை இங்கெல்லாம் போணுச்சு கைஸ். இந்த கேமராலேயே பார்க்கலாம் கைஸ். நம்மளும் நான் சும்மா எதிர்த்து தான் கண்டுபிடிச்சதை. நான் ஸ்டார்டிங்கில் கிராண்டி கேமரா இடமும் பார்த்ததை அது இங்கே ஒரு சொட்டை. சொட்டை இங்கே பாருங்கள். சொட்டை பார்த்து பாருங்க. சொட்டை இங்கே பாருங்க. கழுத்து திருப்பி பார்த்துட்டு கழுத்துலேயே போடுறேன். என்ன கழுத்து திருப்பி பார்த்துட்டு இருக்க சாவு அதாவது செத்துருச்சு கிராணி. அதில் மொட்டையை சவுண்டு கேட்டு வருவான். சொட்டை அப்படின்னு வருவான். எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டியை கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அவனும். எனக்கு அந்த நூபடியெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. நம்ம பாட்டு நம்ம ஃபோட்டோ கடைசி ஒரு ஃபோட்டோ தூக்கி போயிட்டா அந்த ஃபோட்டோ வந்து கீழே வர தேவையில்லை. மேலே போய்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோ ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல வச்சுட்டா நம்ம ஒரு 3 ஃபோட்டோ வைக்கணும் கைஸ். அந்த ஃபோட்டோவே ஏன் எடுக்கிறீங்க கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கு தான் எடுக்கணும். இந்த மொட்டையை வந்துட்டு ஹெலிகாப்டர் பக்கம் போகிறதுக்கு நிறைய செக்யூரிட்டி போட்டுச்சுருக்காங்க கைஸ். அது சொல்லி பாஸ்வேர்டு அது மாதிரி இதுவும் போட்டுச்சுருக்கான். அது ஃபஸ்ட்டு இந்த மொட்டையை ஃபோட்டோ வைக்கணும். வந்து பெரிய அழகான ஃபோட்டோ இது, பயங்கரமான ஃபோட்டோ கைஸ். இது ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கண்டுபிடிச்சி வைக்கணும். அதை இந்த மொட்டையை நான் கண்டுபிடிச்சி அவனை மொட்டையிலே சொல்லணும் கைஸ். இதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ சொல்லிட்டு இதை போய் எடுக்க சொல்கிறான் பாருங்க கைஸ். ஏன்னா இதில் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு என்னையை போய்ட்டு இந்த மொட்டை ஃபோட்டோவை போய் வைக்க சொல்கிறாங்க கைஸ். மொட்டையாக இருக்கான் ஃபோட்டோ அதை போய் வைக்க சொல்கிறாங்க. சரி விடுங்க கைஸ். இப்போ போய்ட்டு நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு மினி கேம் விளாண்டா மினி கேம் விளாண்டா நமக்கு வந்துட்டு ஒரு டூர் அன்லாக் ஆகும். அதுக்கு தான் இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போகிறேன். இது பாருங்கள். இதில் பார்த்தீங்களா அன்லிமிட்டட் ஆமோ கைஸ். இதில் போட்டு ஆமோ போட எடுத்துக்க வேண்டியதான். இங்கே வந்துட்டு இது கீழே வரும் கைஸ். டார்கெட் ஒருத்தர் நிற்கும். அதை போடு சுடு. அது இந்த பக்கம் வரும். இங்கே வந்து நின்று சுட்டுலாம். ஷார்ட் கன் லீட் அப் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ புல்லட் வருது காசு கைஸ். இப்போ என்னடா இவ்வளோ புல்லட் இருக்குது. இது வந்துட்டு ஆனால் அந்த கேம் முடிச்சிட்டிங்கன்னா நம்மளால் அந்த புல்லட் எடுக்க முடியாது. திரும்பவும் எடுத்துக்க முடியாது. தேவைப்படும் எடுத்துக்க முடியாது நம்மளால். இருங்க இது வந்துட்டு இது ஒன்றே இருக்குது. நிறையா புல்லட் எடுத்துகிட்டு அதை போட்டு உடச்சிட்டு நம்ம புல்லட் ரீலோட் பண்ணிடலாம். டக்குனு ரீலோட் பண்ணலாம். டீஸ்பான் ஆகிடும். தான் பிரச்சனை கைஸ். டீஸ்பான் ஆகிடும். அது புல்லட்டில் மறைஞ்சு போகுது பார்த்தீங்களா. சரி அது புல்லட் இன்னும் வராச்சும் வந்து வரைய முடியாது பார்த்தீங்களா கைஸ். அமுக்கமில்ல புல்லட்டை. ஓகே கைஸ். இப்போ போய்ட்டு இந்த வந்து இங்கே ஓரமாக வச்சிடலாம். கிராண்டி வச்சு பார்த்தோன்னா சுட்டுடலாம். அதை இப்போ டோர் அன்லாக் ஆகிடுச்சா. இங்கே பாருங்க இது வந்துட்டு இது ஒரு இது பிரச்சனைனா இங்கே நடந்தீங்கன்னா விழுந்துருவீங்க கீழே. இங்கே ஓரமாக போய்ட்டு எடுப்பாங்களா. சொட்டைங்க பார்க்க ஆன்னு பார்க்க வாயில் போடு. என்னடா சுடம்புல எப்பட்றா என்ன கைஸ் சுட்டா வேணுமே அவளை. ஓகே ரேஞ்சு பத்திர பழச்சி விடுங்க கைஸ். நம்மளுக்கு என்ன சொட்டை பொழைச்சி போச்சு. நீ சொட்டைக்கு நல்ல நாள் போல் அதான் தப்பிச்சிருச்சு சுடுவாங்காமல். ஓகே இந்த வந்து இப்போ என்ன கிளாஸு ஃபியூஸு இதை தூக்கிட்டு போய்ட்டு ஒரு இடத்த வைக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் உழுவுது கைஸ். அது உழுவாமல் இருக்கிறது கிளாஸ் ஃபியூஸ் வைக்கணும். வச்சோன்னா உழுவாது. அதை போடு. அதுக்கு இப்போ கரண்ட் பாஸ் ஆகி கரெக்டாக அது நின்றுடும். அது ஸ்ட்ராங் நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு உழுவ மாட்டோம். இப்போ போய்ட்டு டக் டேப் எடுக்கணும். டக் டேப் எடுத்து ஒரு வேலை பண்ணுங்க கைஸ். இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தா நீங்களே நம்ப மாட்டீங்க. எப்பட்றா அப்படிங்க அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் ஹெலிகாப்டர் உடஞ்சிருக்கா. மேலே இது விங்கு உடஞ்சிருக்கு. எப்பட்றா தப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதான் பாருங்கள் டக் டேப்பு போடாச்சா நின்றுச்சு. இப்போ மட்டும் நான் பறக்க நேரத்தில் அந்த டக் டேப் மட்டும் லிட்டாக பிஞ்சிச்சு. நம்ம கதை முடிஞ்சு அங்கேயே. அதான் பாய் சொல்லிட்டு கைடு வேண்டி தான் நம்ம கேச்சு. இங்கே வந்துட்டு இருங்க இங்கே ஷார்ட் கட் இருக்குது. வெளியே போய்ட்டு பொருள் எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துகிட்டு போகலாம். பெட்ரோல் வேணும் நம்மளுக்கு ஹெலிகாப்டரில்.
இது ஒரு ஆளிக்காலத்து ஹெலிகாப்டரு. இங்கே பாருங்கள் கைஸ், சைடில் கன்னெல்லாம் இருக்குது. இந்த மொட்டை எப்படி தான் அந்த கன் வந்து ஹெலிகாப்டர் வாங்கலாம்னு தெரில. இது ஒரு ஆதி காலத்து ஹெலிகாப்டர் கைஸ். அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபியூல்லாம் ஃபுல்லாக போட்டால் வேலை செய்யும் அது. ஓகே கைஸ், போட்டு ஃபில் பண்ண அதான் ஹெலிகாப்டர் ஃபில் பண்ணிச்சு. இந்த கேஸ் சிலிண்டர் மற்ற எடுத்து போட்டுறேன் தான். அடுத்து போய்ட்டு ஹெலிகாப்டர் கீயை மட்டும் தூக்கிட்டு வந்தால் போதும், நம்ம தப்பிச்சிடலாம் அந்த இடத்த விட்டு. அதான் சொட்டையை மொட்டையை வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி வேண்டியதான் நம்ம. இருங்க, அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஆசை கைஸ். இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம தூக்கி போட்டு ஷார்ட் கன் சுட்டோன்னா வெடிச்சிடும் கைஸ். அது எனக்கு ட்ரை பண்ண ரொம்ப நாள் ஆசை. இங்கே பெட்ரோல் இருக்குது இதில், நம்ம யூஸ் பண்ணால் திரும்ப சுட்டு வெடிக்க வைக்க முடியும். நீங்கள் ஷார்ட் கன் தூக்கிட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். இருங்க, இங்கே 2 புல்லட் இருக்குது, தூக்கிடாத. தூக்கிட்டு போய்ட்டு சொட்டையை மொட்டையை வந்து சுட்டு கேஸ் சிலிண்டரை வச்சு கேஸ் சிலிண்டர் சுட்டு வெடிக்க வச்சு பார்க்கணும் ஆசை, ரொம்ப நாள் ஆசை கைஸ் எனக்கு. அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த டீம். நீங்கள் ஒர்க் ஆகணும் கேள்விப்பட்டேன், ஆனால் அதை நான் ட்ரை பண்ணதில்லை. இதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் கேஸ் சிலிண்டர் போட்டுடலாம். இங்கே வர வச்சு 2 பேர் போட்டுடலாம். 2 பேரும் கரெக்டாக வருவாங்க நம்புகிறேன். இப்போ தைரியம் போய்ட்டு ஷார்ட் கன் தூக்கிட்டு வந்துட்டு 2 பேர் கதையை முடிச்சு விட்டுடலாம். வேறு ஷார்ட் கண்ணா குஜராத்தியா அது செத்தாங்க நீங்கள் மொட்டையும் சொட்டையும். இந்த மொட்டை சொட்டை கதை நீங்கள் முடிஞ்சு கைஸ் பார்த்துக்கோங்க. ஷார்ட் கன்டா இதெல்லாம் வந்துட்டேன்னு சொல்கிறா. இது சொட்டை வந்துச்சு. நீங்கள் லைட்டாக ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வரைச்சி போட்டு தரலாம். சொட்டையாச்சு போட்டு தரலாம், சொட்டையை மொட்டமாச்சு போட்டு தரலாம். இந்த மொட்டையை சைட்லேருந்து வராமல் அடிக்காமல் அந்த சந்தோஷம் அப்படியோ பின்னாடி வச்சிட்டான்டா. ஐயோ மொட்டையை சொட்டமா இங்கே போகிறேன் கைஸ். இப்போ அடித்து அவன் கால் மாட்டை போட்டுக்கிட்டான். டே என் காலில் விழுடா சொல்லிட்டு போட்டான். டே மொட்டையா இதையும் ஒன்று சும்மா விட மாட்டேன். கம்முன்னு நம்ம வந்துட்டு இதை மேலே மூட்டு ஏறி போயிருந்தால் அது ஒரு 1 டேல முடிச்சிடலாம் கைஸ். இந்த மொட்டையை பின்னாடி முதுகு பின்னாடி வந்து அடிச்சாங்க கைஸ். மொட்டையை அதுதான் சொல்லிட்டு கம்மு நம்பவே கூடாது கைஸ். இந்த கிராணி கேமில் மொட்டையாக இருக்கும் போதெல்லாம் பின்னாடி வந்து அடிப்பாங்க கைஸ். இது கிராணி 2லேயே ஒரு க்ரோபர் வச்சுட்டு இந்த வேலை பார்க்குறானே. கிராணி 3 ஷார்ட் கன்லாம் தூக்கி கையில் கொடுத்துறாங்க கைஸ் அவனுக்கு. இவன் முடிச்சு விட்றாங்க கைஸ் அவன். இருங்க கைஸ், அடுத்து கிராணி 3 தான். கிராணி 3ல் அவங்கள ரொம்ப வச்சு செய்யுமா இல்லை அவங்க ரொம்ப செய்கிறாங்களா பார்த்துடலாம். ஷார்ட் கன் வச்சு இந்த கிராணி சொட்டையும் மொட்டையும் சும்மா விட மாட்டேன் இன்றைக்கி. புழக்காமல் போக மாட்டேன் இன்றைக்கி. எப்போ என்னையை சுட்டி அவன் கால் மாட்டை போடுறியாடா இனி உனக்கு கதற விட்றேன். டே மொட்டையா எங்கடா டே இருங்க, அந்த பாட்டை போட்டு விட்றேன். நீங்கள் இப்போ பாருங்கள், கிரானிஸ் ஹவுஸ் ஐ வாண்ட் டு கோ. சீப்பா இப்போ இப்போ வந்து பாடிட்டு திரும்பி வந்துச்சு கைஸ். 2 புல்லட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஐயோ இந்த மொட்டையை சுடலாம் பார்த்து திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துச்சு கைஸ். பயந்துட்டு 2 புல்லட் யூஸ் அமுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டன் கன் இருக்குது. மொட்டையை போட்டு தடுப்பிடலாமா? டே மொட்டையா வாடா டே, நீ பண்ண வேலையை உனக்கு சும்மா விட மாட்டா. டே மொட்டை தலையா இருங்க, நைஸாக பின்னாடி வந்து அடிச்சிடுவாங்க. கவனமாக போகணும் கைஸ். இப்போ பார்த்தீங்க சொன்ன பார்த்தீங்களா அதை வந்துட்டான் பாருங்க. ஐயோ செம்ம ஜஸ்ட்டு கைஸ். கொஞ்சம் தள்ளி அங்கே சுட்டுருந்தேன்னா அவங்க அங்கேயே பட்டுருக்கான். அந்த ஷாக் அடிச்சுட்டு அங்கேயே படுத்துருவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இருங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய்ட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அந்த இடத்த விட்டு. சொட்டை மட்டும் சவகாசமே வேணாம் கைஸ். நான் ஓடிடுறேன் அந்த இடத்த விட்டு. வேணாம் முடியாது எனக்கு, வேணாம் முடியாது, இந்த இடமே வேணாம்டா. இன்ஜின் ஆன் பண்ணுறா. அதுதான் கைஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். அதுதான் நம்ம தப்பிச்சிட்டோம். ரொம்ப தப்பிச்சிட்டோம். அதுதான் கைஸ் நம்ம வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து இந்த வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம் கைஸ். வந்துட்டு நல்லபடியாக ஹெலிகாப்டர் தப்பிச்சிடும் நம்புறேன். இவன் சொட்ட மாட்டை பார்க்குது. பாய் சொட்டை பாய் மோட்டை அண்ணன் தப்பிச்சு போகிறேன் பாய். இல்லை ஓரா தப்பிச்சிடா. அதாவது ஹெலிகாப்டர் வந்து மேனுவல் படித்து நம்ம ஓட்டுறோம். அதனால் கொஞ்சம் திறமைசாலி கைஸ். நம்ம அந்த தப்பிச்சு வச்சு தி எண்டுன்னு போட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் விட்டுருங்க. அவர் 153 சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து ரொம்ப நன்றி கைஸ். அதில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் கோஸ். பாய்.